கூலிப்படை கொலைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. நேற்று கூட காரைக்குடியில அந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்காது. கூலிப்படையா இல்ல முன்விரோதமானது விவகாரம். ஆனா ஒரு வண்டியில பிளான் பண்ணி இது கிரைம் ஆஃப் பேஷன் கிடையாது. கிரைம் ஆஃப் பேஷன்னா ஏதோ 2 பேருக்குள்ள திடீர்னு ஒரு தகராறு ஏற்பட்டு திடீர்னு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சம்பவம் நடப்பது கிரைம் ஆஃப் பேஷன். ஆனா இது எல்லாமே ப்ரீ பிளான்டா தான் இருக்கு. நேற்று காரைக்குடியில நடந்தது கூட ஒருத்தரை டெயில் பண்ணி டார்கெட் பண்ணி தான் கிளம்பினாங்க. அது இறந்தவருடைய பின்னணி பண்ணவங்க பின்னணி அதுக்கெல்லாம் போல. ஆனா சம்பவம் நடந்திருக்கிறது, வெளிச்சத்துல நடந்திருக்கிறது, ஊருக்கு நடுவில் நடந்திருக்கிறது, பிரதான சாலையில் நடந்திருக்கிறது. இதெல்லாம் மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இத்தகைய சம்பவங்கள் ஒரு நாளும் கூடிக்கொண்டே போகிறது. இதை கண்டு மக்கள் அஞ்சுகிறார்கள். முதலமைச்சரும் காவல்துறையுடைய தலைவரும் இது இரும்பு கரங்கள் கூட்டு நடவடிக்கை உடனே எடுக்க வேண்டும். மீண்டும் மக்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ், ஒரு நம்பிக்கை வரும் அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பவம் நடந்த பின்னர் இவர்களை நாங்கள் கைது செய்தோம், இனிமேல் சட்டம் கடமை செய்யும் என்று மாமூலாக சொல்லும் ஆறுதல் வார்த்தைகளை தவிர இன்னும் இரும்பு கரங்கள் கூட்டி அவர்கள் எடுக்கும் நடவடிக்கை வெளிப்படையாக மக்களுக்கு உணரும்படி செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.